பிரைஸ் செல்லர். என்னை வேதம் தியானம் பாக்கிற முயற்சிக்கலாம் கடந்து போகலாமா? கர்த்தருடைய வார்த்தை என்னவென்றால், பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலேயே ஆகும் என்று சேனையின் கர்த்தர் சொல்லுகிறார் என்று சகரியா 4:6 நாம் வாசிக்கிறோம். தாவீது ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருந்த போது ஒரு சிங்கத்தையும் கரடியும் எளிதாய் அவன் கிழித்து போட்டான் என்று பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, கோலியாத்தையும் அவன் வீழ்த்தினான் என்கிறதையும் நாம் அறிந்திருக்கிறோம். அதே தாவீது சிங்காசனத்திலே பராக்கிரமத்தோடு கூட அமர்ந்தபொழுது தன் பராக்கிரமத்தினாலே அவன் ஆட்சி செய்கிறதுக்கு மாறாக அவன் தேவனுக்கும் புத்திமானாய் நடந்தபடியால் கர்த்தர் அவனோடு கூட இருந்து ராஜ்யங்களை ஜெயிப்பதற்கு அவனுக்கு பலன் கொடுத்தார் என்று பார்க்கிறோம். சிம்சோன் தேவ பலத்தினாலே சிங்கத்தை கழித்து போடுகிறான். ஒரு கழுதை பச்சை தாடை எலும்பை எடுத்து 1000 பேரை கொன்று போட்டார் என்று நாம் பார்க்கிறோம். அதே சிம்சோன் தன்னுடைய பராக்கிரத்தை நம்பி வேசியின் மடியிலே படுத்தபடியினாலே தன் மகிமை இழந்து போனாள் என்று பார்க்கிறோம். என அருமையான தெய்வ பிள்ளைகளே, பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல. சில ரதங்களை குறித்தும் குதிரை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறாள். நானோ கர்த்தரை குறித்து மேன்மை பாராட்டுன்னு சொல்லி அதே தாவீது சொன்ன வார்த்தையின்படி கர்த்தரை குறித்து மேன்மை பாராட்டுவோம். தேவ ஆவியினாலே பலனடைவோம். கிறிஸ்து நம்மை ஜெயமான வழியில் நடத்துவார். ஆமென்.